الصبح بدا من طلعته يغل ومن يغل ليأتي بها غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله صدق رسوله الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு துவக்கம் செய்வோமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது எல்லோரு சர்தார் இப்ராஹிம் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் மஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், முஸ்லிமான இங்கு அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதன்படி நம்மை நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒற்றா பெருங்கருணையினால் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்பதற்கு சில நபர்களையே அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். உண்மையிலேயே அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் தான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அல்லாஹ்வுக்காகவே வக்ஃப் செய்கிறார்களே, இந்த வக்ஃப் என்பது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்வது. இதனுடைய வருமானங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செலவுப்பட வேண்டும். அந்த ஊருடைய மக்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். வழிபோக்கர்கள், இன்னும் திருமணமாகாதவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பணத்தில் அடிமைகளை உரிமை விடுவதற்கு பணங்கள் செலவு செய்ய வேண்டும். இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு என்று வக்ஃப் செய்து விட்டால் கியாம நாள் வரை அது அல்லாஹ்வுடைய பள்ளிக்குரியதுதான். அது யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தோட்டம் வந்திருக்கிறது. என்னிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களிலேயே அதுதான் மிக உயர்ந்த சொத்தாக இருக்கிறது. அதை நான் தர்மம் செய்ய நாடுகிறேன் என்று சொல்லும் போது பெருமானார் அவர்கள், நீ தர்மம் செய்து விட்டால் அதை யாருக்கும் விற்கக்கூடாது, யாருக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாது, யாருக்கும் வாரிசாக எழுதி கொடுக்கவும் கூடாது.
அதில் வருகின்ற வருமானங்களை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அதில் என்ன வருமானங்கள் வருகிறதோ அதை செலவு செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு நன்மை சேர்த்து வைப்பதற்காக நான் என்ன தர்மம் செய்ய வேண்டும்? எந்த தர்மம் சிறந்தது? அஃதலு ஸதகத்தி, எந்த தர்மம் சிறந்தது என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுகியல் மா, தண்ணீர் தர்மம் தான் மிகச் சிறந்தது. நீங்க தண்ணீரை கிணறு வெட்டுங்கள் அல்லது போர் போடுங்கள், அதன் மூலமாக மக்கள் பயனடைந்தால் அது இறுதி வரை அந்த மையத்துக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள். ஆக அஃதலு ஸதகா எதுவென்றால் தண்ணீர் தர்மம் தான். என்ற தண்ணீர் தான் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வருகிறார்கள். மதீனா வந்தபோது முதலில் 14 நாட்கள் அது மதீனாவுடைய வெளிப்புறத்தில் குபா என்ற இடத்திலே அங்கு தங்குகிறார்கள். இறுதியாக திங்கள் டு வியாழன் அந்த 4 நாட்களில் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கூரை போட்டு அங்கு தொழுது கொண்டிருந்தார்கள். அம்ர் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அப்போ அங்கு இருக்கும்போது 4 நாட்களும் அந்த கூரையிலேயே தொழுது கொண்டு அந்த கூரையை சுற்றி, அதாவது கல்லை அடுக்கி வைத்தார்கள். இது பள்ளி வாசல், இது பள்ளி, இது வக்ஃப், அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இன்று 1500 வருட காலங்களாக அந்த இடத்தில் தொழுகை நடத்தப்படுகிறது. அங்கு வருகின்ற மக்கள் அனைவர்களும் அந்த பள்ளியிலே தொழுதுவிட்டுத்தான் வருவார்கள். காரணம் என்ன? பெருமானார் சொன்ன வார்த்தை, இந்த பள்ளியிலே வந்து 2 ரக்காத் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அந்த மதீனாவிலிருந்து 3-4 கிலோமீட்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரம் நடந்தே வருவார்கள். சில நேரங்களில் வாகனத்தில் வருவார்கள். அந்த பள்ளிக்கு வந்து தொழுவார்கள். அதனால தான் அந்த பள்ளிக்கு சிறப்பு என்ன? 2 ரக்காத் தொழக்கூடியவர்களுக்கு உம்ரா செய்த நன்மை என்றார்கள். முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் அந்த மஸ்ஜித் குபா. பெருமானார் மதீனாவுக்கு வந்தபோது ஒட்டகம் எந்த இடத்திலே நின்றதோ, பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய இடத்திலே ஒட்டகம் நின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். எந்த இடத்தில் அது இருக்குமோ, எங்கு படுக்குமோ அங்குதான் நான் தங்குவேன். அதுதான் அதற்குடைய இடம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். தாங்கள் கொண்டு வந்த சாமானை எல்லாம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் வச்சாங்க. சொன்னாங்க, இந்த இடம் யாருக்குரியது என்று கேட்டாங்க. அப்ப சொல்லப்பட்டது, 2 அனாதை சிறுவர்கள், ஒன்று சஹல், இன்னொருவர் சுஹைல், இந்த இருவர்களுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களிடத்தில் இந்த இடத்தை எங்களுக்கு விலக்கி கொடுத்து விடுங்கள், நாங்கள் பள்ளி கட்டப் போகிறோம் என்று சொன்னபோது அந்த சிறுவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்வுக்காக பள்ளி கட்டுங்கள், எங்களுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க கூடாது, 1 தீனார் கூட எங்களுக்கு கொடுக்க கூடாது, நீங்கள் பள்ளி கட்டுங்கள் என்று அந்த 2 சிறுவர்களும் சொன்னார்கள். பெருமானார், இல்லை, நாங்கள் அதற்கு என்ன எவ்வளவு பொறுமோ அவளுக்கு அவள் கொடுத்தே தீர்வேன் என்றார்கள். அந்த 2 சிறுவர்களையும் பராமரித்து 2 வந்தார்கள். அஸஅத்
சஅத் இப்னு ஜராரா, ராஃபி' ரலியல்லாஹு அன்ஹு இந்த இருவர்களுமே ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இந்த இரு சிறுவர்களை நாங்கள் தான் வளர்த்தோம், அவருடைய சொத்துக்களை நாங்கள் தான் பராமரித்தோம், நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இடத்திற்கு நீங்கள் ஒரு தீனார் கூட கொடுக்க கூடாது, நீங்கள் பள்ளிவாசல் கட்டுங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது கூட பெருமானார் அவர்கள் இல்லை, அதற்கு என்ன என்ன எவ்வளவு ஆகுமோ அந்த பொருளை கொடுத்தே தீர்வோம் என்று சொல்லி பெருமானார் அவர்கள் 20 தீனார் கொடுத்தார்கள். அது கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் அபூபக்கர் இடத்திலே 10 தீனார்கள் வாங்கி 30 தீனாரையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொடுத்து அந்த இடத்தில் முதலில் மஸ்ஜித் நபவி கட்டினார்கள். 6 வருடத்திற்கு பின்னால இடம் பற்றாக்குறையின் காரணமாக இன்னும் 10 தீனார்கள் அவரிடம் கொடுத்து இன்னும் விஸ்தீர்ணப்படுத்தினார்கள் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆக இந்த வக்ஃப் இருக்கிறதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஆரம்பித்தது. அந்த காலத்திலேயே வக்ஃப் இருந்தது. இது அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட ஆலயம். யாரு கட்டினாலும் சொந்த செலவில் கட்டினாலும் கூட அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட வேண்டும். இதுதான் நியதி. இந்த வக்ஃபுடைய சொத்துக்களே யாரும் அபகரிக்க கூடாது. அபகரித்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தண்டனை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக, ஒரு சொத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய சொத்து. யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அபகரிப்பதற்கு. ஆனால் இஸ்லாமிய நம் முன்னாள் வாழ்ந்த இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தன்னுடைய சொத்துகளிலே ஒரு பங்கை அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கொடுத்தாங்க. இன்னும் எத்தனையோ நாடுகளில், மிஸ்ர் தேசத்திலே எங்க இருக்கிறது, அதாவது ஜாமியத்துல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அதற்கு ஸ்ரீலங்காவில் சொத்து இருக்கு, இன்னும் அதற்கு இந்தோனேசியாவில் சொத்து இருக்கு. இந்தோனேசியாவிலிருந்து வருடம் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த ஜாமியா அஸ்ஹருக்கு. ஏன்? அந்த மக்கள் தன்னுடைய சொத்தை பிரிக்கின்ற பொழுது ஒரு பங்கு ஜாமியா அஸ்ஹருக்கு பிரிப்பாங்க. ஏன்? நம்முடைய சொத்து அல்லாஹ்வுக்காக ஒன்று இருக்க வேண்டும், ஒரு பங்கு. அதே போலதான் முஸ்லிம்கள் தன்னுடைய சொத்துக்களிலே பிள்ளைகளுக்கு பிரித்தது போக ஒரு பங்கு 2 பங்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கொடுத்தாங்க. இன்னைக்கு திருச்சியில ஜமாத் முஹம்மது கல்லூரி இருக்குன்னு சொன்னா 100 ஏக்கர் கொண்ட அந்த இடத்தை ஹாஜா மியான் என்பவர் வக்ஃப் செய்தார். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு காலேஜுகள், எத்தனை பள்ளி, எத்தனை மண்டபங்கள் அந்த இடத்தில் இருக்கிறது. முஸ்லிம்கள் அன்று அர்ப்பணித்த காரணத்தினால் இன்று உலகம் எங்கும், இந்தியா முழுவதுமே, அதாவது அதிக சொத்துக்கள் காணப்படுகிறது முஸ்லிம்களுக்கு. இதை பார்த்த அந்த ஒன்றிய அரசு எத்தனை சொத்துக்கள் அவர்களுக்கு, இதற்கு நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டனம் செய்வதற்காக வேண்டிதான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்களிலும், எல்லா தலைநகரங்களிலும் கண்டன போராட்டங்கள் நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஏன்னா நம்முடைய சொத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. நமக்காக, அதாவது அல்லாஹ்வுடைய சொத்து அது. அதனாலே நாம் எல்லோரும் முயற்சி செய்து அந்த சொத்துக்களை நாம், அதாவது நம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஸ்பெயினிலே ஒரு அரசர் இருந்தார், ஹக்கம் என்ற அரசர். அவர் என்ன செய்தார்? அவருடைய நாட்டை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தார். அப்படி சுற்றி பார்க்கிற போது ஒரு அழகான நிலம், அதிலே தோட்டங்கள், அதில் மரங்கள். அதை பார்த்தவுடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த இடத்திலே ஒரு பில்டிங் கட்டி, ஒரு மாளிகை கட்டி நாம் வாழ்ந்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு குடிசை இருக்கிறார், ஒரு கிழவி இருக்கிறார். அவரை கூப்பிட்டார் அரசர். அந்த கிழவியை கூப்பிட்டு, இந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடு, இந்த இடத்திற்கு என்ன பொருள் தேவையோ நான் கொடுத்து விடுகிறேன். அந்த கிழவி சொன்னால், ஒருபோதும் தரமாட்டேன். என்னுடைய கணவர் எனக்காக கட்டி கொடுத்த இந்த குடிசை, இதில் தான் நான் வாழ்வேன், நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொன்ன போது அவர் கோபப்பட்டு அந்த குடிசையை பிடித்து விட்டு அவளை வெளியே தள்ளிவிட்டார்.
அவர் வெளியே தள்ளி என்ன செய்தார்? ஒரு அரண்மனையை கட்டினார் அந்த இடத்துல. அதை கட்டிய பிறகு அந்த 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 கிழவி என்ன செய்தார்னா, நீதிபதி இடத்திலே இந்த செய்தியை சொல்லிவிட்டார், என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார் இந்த அரசர் என்பதாக. அந்த இடத்துல மாளிகை கட்டிய பிறகு அரசர் நீதிபதி இடத்திலே சொன்னார், நீங்கள் என்னுடைய மாளிகை காண வர வேண்டும், நீங்கள் வந்து பாருங்கள், பார்வையிட வேண்டும், வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஏற்கனவே அவருக்கு தெரியும் அது யாருடைய இடம் என்பது. அந்த கிழவி புகார் செய்தால் அல்லவா, அதனால் அவருக்கு முன்னாலேயே தெரியும். இவர் கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்து அந்த நீதிபதி காலி சாக்குகளை எடுத்து வந்தார். வெறும் காலி சாக்கு, அதில் ஒண்ணு நிரப்பல. அங்க எடுத்து வந்து அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அந்த அரசர். நீதிபதி வருகிறார் வாகனத்திலே, காலி சாக்குகளை கொண்டு வந்திருக்கிறாரே, என்ன காரணம் என்று தெரியவில்லையே என்பதாக நினைத்த அவர், ஏன் இந்த சாக்குகள் இதற்காக? உங்களிடத்துல அனுமதி கேட்டுக்கிறேன், இங்கு உள்ள மண்ணை அள்ளுவதற்காக சொன்னார். அப்படியா? இந்த இடத்துல மண்ணு தேவையா உங்களுக்கு? எடுத்து தாராளமா எடுத்துக் கொள்ளுங்கள். அள்ளி அள்ளி போட்டார் சாக்கில. சாக்கில அள்ளி அள்ளி போட்டு நிரப்பிய உடனே அந்த அரசர் சொன்னால், கொஞ்சம் தூக்கி வையுங்கள் இந்த வாகனத்தின் மீது என்பதாக. அவர் தூக்குகிறார், தூக்க முடியவில்லை. என்னால் தூக்க முடியல அப்படின்ட்டார். அப்ப சொன்னார் அந்த நீதிபதி, இந்த தோட்டத்தினுடைய இந்த மண்ணில் உண்டான ஒரு சாக்குடைய மண்ணை உன்னால் தூக்க முடியவில்லை என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த பெண்ணிடத்திலிருந்து அபகரித்த இந்த பூமியை அல்லாஹ் சுமக்க வைப்பானே உன் முதுகிலே, நீ எப்படி சுமப்பாய் என்று கேட்டவுடனே அதிர்ச்சி அடைந்த அந்த அரசர், இப்படியா? அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த பெண்ணிடத்திலிருந்து அபகரித்ததற்காக இந்த பூமியினுடைய அளவை விட 7 மடங்கு என்னுடைய முதுகில் சுமப்ப வைப்பானா? அப்படி இருந்தால் மனமுவந்து இந்த இடத்தையும் இந்த கட்டிடத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுகிறேன். ஒரு தாயை, இங்கு வா, உன்னை மன்னித்து விடுகிறேன், எனக்கு இந்த இடம் தேவையில்லை, நீனை வைத்துக்கொள் என்று இந்த நீதிபதி இப்படி சொன்னாரோ, எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நான் நிற்க வேண்டும். அவன் கேள்விகளை கேட்பான், மோசடி செய்வதற்குண்டான தண்டனை எனக்கு கொடுப்பானே, எனக்கு தேவையில்லை தாயே, இந்த பில்டிங்கை இதையும் நீனை வைத்துக்கொள் என்பதாக மனமுவந்து அந்த பில்டிங்கையும் அந்த இடத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இப்படித்தான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒமா கானலி நபியின் ஐயவுல்ல, எந்த நபிக்கும் மோசடி செய்வது அவசியம் இல்லை. நபிமார்கள் யாருக்கும் மோசடி செய்ய மாட்டாங்க. இந்த ஆயத்து எப்ப இருந்துச்சுன்னா, ஒரு போர்ல ஒரு போர்வை கனடிச்சிருச்சு, சிவப்பு நிற போர்வை. அப்ப சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க, அந்த போர்வை ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கலாம், ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கலாம். இது அல்லாஹ்வுக்கு பொறுப்பு, அல்லாஹ்வுக்கு பொறுக்கல. என்னுடைய தூதரை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், வமா கானலி நபியின் யவுல்ல, நபிக்கு மோசடி செய்வது அவசியம் இல்லை, யாருடைய பொருளும் அவருக்கு அவசியம் இல்லை என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். இறக்கி வமை யகுல் யஹதி பிஹா யௌமல் கியாமத்தி, வமை யகுல் யஹதி பிஹா கல்ல யௌமல் கியாமா, யார் மோசடி செய்வாரோ அந்த மோசடி செய்த பொருளோடு கியாமத் நாளில் எழுப்பப்படுவார். எந்த பொருளை மோசடி செய்தாரோ அந்த பொருளுடன் கியாமத் நாளில் வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எந்த மனிதரும் மோசடி செய்ய வேண்டாம், அப்படி மோசடி செய்தால் நான் அங்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன். உலகத்திலேயே யாருக்கு மோசடி செய்தீர்களோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க. சொல்றாங்க, ஆகிரத்தில் என்கிட்ட யாரும் வரக்கூடாது, வறுமை இல்லை, எனக்கு சஃபா செய்யுங்க, நான் மோசடி செஞ்சுட்டேன், அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுக்க முன்னாள் உலகத்தில் இருக்கும் போதே. ஆட்டுடைய ஒரு ஆட்டுக்கு, ஆட்டுடைய உலகத்தில் குதிரை சுமந்துட்டு வருவார், கத்தை கொண்டு வர ஆடு. ஆடுன்னா நம்ம உள்ள இருக்கிற ஆடு மாதிரி சின்ன ஆடுலாம் இல்லை, பெரிய ஆடு.
முதுகுல சுமந்துக்கிட்டு வருவாரு. யார சொல்லலாம், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் சொல்லாச்சுட்டான. உலகத்திலேயே சொல்லிட்டுனப்பா, உன்னை காப்பாற்ற முடியாது, என்ன அல்லாஹ்விடத்துல உனக்காக பரிந்து பேச முடியாது, உலகத்திலேயே நான் சொல்லிட்டேன். இன்னொரு ஒட்டகத்தை சுமந்துக்கிட்டு வருவாரு. யார சொல்ல, என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், முடியாது. உலகத்திலே சொல்லிவிட்டேன், உன்னை காப்பாற்ற முடியாது. கழுதையை சுமந்து கொண்டு வருவார். யார சொல்லலாம், என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள். இந்த பூமியிலே எந்த அளவு அவருடைய சொத்தை அபகரித்தாரோ அதை விட 7 மடங்கு அந்த பூமியை வளையமாக சுற்றி ஒரு கழுத்தில் மாற்றப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளி தங்கம் இதுகளை சுமந்து கொண்டு வருவார். யார சொல்லலாம், என்னை காப்பாற்றுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுவார்கள். ஒருபோதும் உங்களை காப்பாற்ற முடியாது. நான் உலகத்திலேயே சொல்லிவிட்டேன், நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்களா, நான் காப்பாற்ற முடியாது. ஒரு ஹைபர் போர்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அம்பு எய்தி அம்பு மேல பட்டு அவர் ஷஹீதாக்கப்பட்டார். முத்லிம் என்ற தோழர். சஹாபாக்கள் எல்லாம் வாழ்த்து கூறுறாங்க, இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரே என்பதாக வாழ்த்துக்கள் இந்த மனிதருக்கு இருக்கிறார்கள். சொல்லுதா, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் சொன்னாங்க. சொல்லாதீங்க வாழ்த்துக்கள். ஏன்? போரில் கிடைத்த கனிமத்து பொருளை பங்கிடுவதற்கு முன்னால் திருடிவிட்டார் ஒரு போர்வையை. அந்த போர்வை இவருடைய மேலில் இருந்து கொண்டிருக்கிற நரகத்தில் இருந்து இங்கே ஷஹீத் என்று சொல்லாதீர்கள் என்றார்கள். சாதாரண ஒரு போர்வை, பங்கிடுவதற்கு முன்னால் எடுத்த போர்வை. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். யார சொல்லலாம், அந்த பங்கில் இருந்துதான் ஒரு வார் கொண்டு வந்திருக்கேன், தோளுக்கான வார். ஒரு வாரம் 2 வாரம், எந்த வாராக இருந்தாலும் சரி, நரகத்துடைய நெருப்பை கொண்டு வந்திருக்கிற நீ சொல்லிட்டாங்க. சொல்லலாம், நமக்கு இன்னைக்கு அடுத்தவருடைய சொத்து சாதாரணமா தெரியும், சாதாரணமா தெரியுது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா அபகரிக்க மாட்டோம். ஒரு ஜான் அபகரித்தாலும் அந்த ஜானுடைய அளவு 7 மடங்கு நாம் முதுகில் சுமக்கக்கூடிய நிலை மறுமையில் ஏற்படும். நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி ஹாதிரில் லிமா யுரஃபு பிஹி யௌமல் கியாமா. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு கொடி கொடுக்கப்படும், மோசடி பேரொளி என்று கொடுக்கப்படும். எழுதப்பட்டிருக்கும், அதில் எழுதப்பட்டிருக்கும், லிக்குல்லி ஹாதிரில் லிமா, மோசடி பேரொளி இவன் கையில பிடிச்சிக்கிட்டு நிற்பார். ஏன்? மோசடி செய்தவன் உலகத்திலே, மனிதனுடைய பொருள்களை மோசடி செய்தவன் என்று எழுதப்பட்டிருக்கும் சகோதரர்களே. ஆக அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظلمون. ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்தில் எதை செய்ததோ அதை அங்கு அனுபவிப்பார்கள், அனிதம் செய்யப்பட மாட்டார்கள். சின்ன பொருளாக இருந்தாலும் மறுமையில வந்துடும். இவர் எனக்கு மோசடி செஞ்சுட்டாரு வந்துடுவார். மோசடிக்காக உலகத்திலேயே நாம் இடத்திலே பாவமன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பொருள் யாருக்கிட்ட இருக்கும், அவர் யாருக்கிடம் இல்லையோ அவர் சொற்கள் ஒத்து போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று மோசடி இருக்கக்கூடாது. உலகத்தில் வாழும் காலத்தில் மோசடி இல்லாத நபர் யாருக்கும் மோசடி செய்யல, அப்படிப்பட்ட நபர். இரண்டாவது, கடனே இல்லாத நபர், கடன் இல்ல, வாழ்க்கை இல்லை. மூன்றாவது, ஒரு பெருமை இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு பெருமைதான். நான் எப்படி, என் சொத்து என்ன, என்னுடைய வீடு என்ன, என்னுடைய வாகனம் என்ன, அப்படி இப்படி எவ்வளவு பெருமை அளிக்கிறோமோ அந்த அவ்வளவு பெருமைக்கும் நரகம் தான் நாங்க சொல்றோம். 3 செயல்களை இழந்தவர்கள், ஒன்று மோசடி, இரண்டாவது கடன், மூன்றாவது பெருமை. இந்த 3ம் யாரிடத்தில் இல்லையோ அவர் சுவனம் புகுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரை நியமித்திருக்கிறோம் அதிகாரியாக ஊரிலே நாட்டிலோ ஏற்படுத்தியிருக்கிறோம் வச்சுக்கோங்க. அவரிடத்தில் ஊருடைய பொருளாதாரங்கள் இருக்கு. எதுக்கு செயல்படுத்தலாம் என்பது இஸ்லாம் என்ன சொல்கிறது?
அவருக்கு வீடு இல்லையா, வீடு கட்டுவதற்கு பணம் எடுத்துக்கொள்ளலாம். பைத்துல் மால்ல இருந்து, ஊருடைய பொது நிதியிலிருந்து அந்த அதிகாரிக்கு அவருக்காக வீடு இல்லைன்னா வீடு கட்டுவதற்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, அவர் திருமணம் ஆகாமல் இருக்கிறார், கல்யாணம் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லைன்னா அதற்கே எடுத்துக்கொள்ளலாம், அனுமதி கொடுக்கிறது இஸ்லாம். மூன்றாவது, அவருக்கு ஊழியர் வேண்டும், அதற்காக ஊழியரை வைத்து ஊழியருக்கு சம்பளத்தை கொடுத்துக் கொள்ளலாம். நான்காவது, அதாவது அவருக்கு என்ன தேவையோ அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது அல்லாத வேறு எனக்கு அதிகமாக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அது மோசடி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மோசடி என்றார்கள். இது மட்டும் தான் அனுமதி கொடுத்திருக்கிறது இஸ்லாம். வீடு இல்லை என்றால் வீடு கட்டுவதற்கும், வாகனம் இல்லை அதற்கும் அனுமதி கொடுத்திருக்கு. வாகனம் இல்லையா, வாகனத்தை வாங்கிப்போம். இது அல்லாமல், இந்த 4 விஷயம் அல்லாமல் வேறு எதற்காகவும் ஊருடைய பணத்தை, நாட்டுடைய பணத்தை எடுப்பதற்கு அவருக்கு கூட அனுமதி இல்லை. அப்படி 1 ரூபாய் எடுத்தாலும் அது மோசடித்தான். அல்லாஹ் எடுத்து நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். அன்பிற்குரிய பெரியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆகிரத்தில் நிற்பதை விட உலகத்தில் இருக்கிற போதே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். எல்லாம் யாருக்கெல்லாம் மோசடி செய்தோமோ, யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சு ஃப்ரீயா அல்லாஹ்விடத்துல போனா சோழலம். இந்த 3 இருக்கின்றவர்கள் சோழம் செல்ல முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்திலே மோசடி பற்றி சில ஹதீஸ்களை நம்ம கேட்டோம். இந்த மோசடிகளை செய்வதற்குத்தான் ஒன்றிய அரசு என்று திட்டமிட்டு சட்டங்கள் இயற்றி அதை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்ப்பதற்காக வேண்டித்தான் கண்டனம் என்ற பெயரால் இன்று தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களிலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 மணி அளவில் நமது பண்புட்டில் நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களுடைய சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த நம்முடைய முன்னோர் வாழ்ந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து போனாங்க. அந்த அர்ப்பணித்த சொத்துக்களை நம்ம பாதுகாக்கின்ற பொறுப்பு நமக்கு எல்லோருக்குமே இருக்கிறது. என்ன, அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அந்த கண்டனத்திலே நாம் கலந்து கொள்வோமாக என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற திங்கட்கிழமை மதரசா நிஸ்வான் ஆரம்பிக்க இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, +2 படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடுத்து 10th படித்த பிள்ளைகள் இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. என்ன, நீங்க முடிவு பண்ணிக்கீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை வீட்டில் வைக்காம நீங்க மதரசாக்கு அனுப்புவீங்க. தீனை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ படிக்கலன்னா அப்புறம் படிக்க முடியாது. என்ன, கல்யாணம் கழிச்சுட்டா படிக்க முடியாது. ஒரு 3 ஆண்டு காலங்கள் தீனை ஓரளவு புரிஞ்சுக்கலாம். 3 ஆண்டு காலத்துல எல்லா கல்வியும் கற்றுக் கொடுக்க எல்லாம் படிச்சுக்கிற அவசியம் இல்லை. எது அவசியமோ அந்த கல்வியை படிச்சு கொடுக்கிறது. ஆக பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிறாம இன்ஷா அல்லாஹ் நீங்க மதரசாக்கு அனுப்புவீங்கள். வர திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த கிதாபுகள்லாம் வாங்கணும். ரொம்ப சீக்கிரமா இன்ஷா அல்லாஹ் அனுப்புவீங்க. வேற மற்ற பிள்ளைகளை, 10th படிக்கிற பிள்ளைகளை யாரெல்லாம் உதவி இருக்கிறீர்களோ சில அவங்களே கொண்டு வாங்க. என்ன, பேரண்ட்ஸோட வரணும். அவங்க சொல்லணும், எங்க பிள்ளையை நான் படிக்க வைக்கிறது கரெக்டா சொல்லிட்டு. ஏன்னா இந்த மதரசால சேர்த்துட்டு பிறகு மீனை படிக்க போயிருந்தோம். போன வருஷம் நான் ஒரு 4, 5, 6 பிள்ளை வந்துச்சு. 7 பிள்ளை வச்சு நினைக்கிறேன். அதுல 5 பிள்ளை ஓடி போயிடுச்சு மீனை படிக்கிறது. புக்கு கிதாபெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது, இன்னும் அப்படியே ஓடி போயிடுச்சு. அதனால நம்ம திட்டமிட்டு ஓத வைக்கிறா ஓத வைக்கின்னு பண்ணுவாங்க. இல்ல அறகுறையா கொண்டு ஓத வச்சுட்டு அப்புறம் படிக்க வைக்க கூடாது. அது நல்லா இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் ஆலிமாக்களாக ஆக்குங்க. அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்யும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் கொண்டு செல்லக்கூடியவர்கள் 3 மணிக்கு எல்லாம் இங்கே வந்து பள்ளிவாசலுக்கு இன்ஷா அல்லாஹ் வேன் புறப்படுது, 2 வேன் புறப்படுது. இன்னொரு வேன் கூட சொல்லியிருக்கீங்களா,
3 பேர் புறப்படுது இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் தயாராக இருக்கீங்கன்னு சொல்லி 3 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்துருங்க இன்ஷா அல்லாஹ் புறப்படுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி